உயிரிலும் மேலான எனது அருமை பாட்டாளி சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சத்திரிய வம்ச வன்னியைச்சியை வரவேற்று மகிழ்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வன்னியன் என்று சொல்லடா, வானுயர்ந்து நில்லடா. இந்த 2.5 கோடி வன்னியன் நினைத்தால் தமிழ்நாடு என்ன, இந்தியாவையே ஆளலாம். நமது சாதிக்கு மறுக்கப்பட்ட நீதியை யாரும் மறந்திட வேண்டாம். நமக்கு கிடைத்த இந்த இட ஒதுக்கீடு கூட 21 உயிர்களை பலி கொடுத்துதான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஆதி திராவிட நாய் சொல்றான், கவுண்டனை வெட்டடா, கவுண்டச்சியை கட்டடா, உயர்குலத்தில் நம் குலம் வளரட்டும் என்று. வன்னியன் பொண்டாட்டி எனக்கு வைப்பாட்டி என்று கூறுகிறான். நம் வீட்டு பெண்கள் என்ன தெருவிலையா இருக்கு? நாடக காதல் மூலம் நம் வீட்டு பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறான். இந்த நாய்களுக்கு பாடம் கற்பிக்க நமது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். நமது சின்ன ஐயா அவர்களை அரியணையில் அமர்த்த நாம் அனைவரும் இன்று முதல் முழு மூச்சாக செயல்பட வேண்டும். நமது ஐயா கூறும் கருத்துக்களையும் கொள்கைகளையும் நமது தாரக மந்திரமாக எடுத்து நம்மால் முடிந்தவரை நமது பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றியடைய செய்ய வேண்டும். என் அன்பு சொந்தங்கள் அனைவரும், நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம். சிதம்பரம் தமிழழகி.